இப்போ ஒரு நோட் புக் வாங்கினீங்கன்னு வைங்க, பேப்பருக்கு முன்னாடி 5% ஜிஎஸ்டி இருந்தது. அதை 18% ஜிஎஸ்டி ஆக்கிட்டீங்க. பேப்பருக்கு அந்த நோட் புக்கோட அட்டா கவருக்கு 18% ஜிஎஸ்டி. ஸோ 2 இன்புட்டும் 18% ஜிஎஸ்டி. நான் விற்கிறது ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் நான் நோட் புக் பண்ணி சிவகாசியிலேருந்து விற்கிறேன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? நான் பேப்பருக்கு 5% கொடுத்த இடத்துல 18% கொடுக்குறேன். அட்டை போர்டுக்கு 12% கொடுத்த இடத்துல 18% கொடுக்குறேன். அப்போ என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஏறுமா ஏறாதா? ஏறும் தான். அப்போ என்னோட விலைவாசி ஏறினா நோட் புக் விலையை கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஏற்றுவேனா மாட்டேன்னா? ஏற்றுவேனா மாட்டேன்னா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, கோதுமைக்கு டேக்ஸு 5%, மைதாவுக்கு டேக்ஸ் 5%. 12%ல இருந்தது. சரி இருங்க சார், ரெடிமேட் சப்பாத்திக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிறீங்க. அப்போ என்ன, நான் வீட்டில் கோதுமை வாங்கி சப்பாத்தி பண்ணால் டேக்ஸு நான் டேக்ஸ் கட்டணும், ரைட்டா? இதே ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா 5% டேக்ஸு. இதே பெரும் நிறுவனங்கள் சப்பாத்தி வாங்கினான்னா டேக்ஸ் கிடையாது. இது என்ன அர்த்தம்? நான் கோதுமை மாவு வாங்கி நான் வீட்டில் பண்ணால் டேக்ஸ் கட்டணும், வரி. சரி. ஹோட்டலில் சப்பாத்தி அவன் கோதுமை மாவு வாங்கி பண்ணால் 5+5 வரி கட்டணும். பெரிய கம்பெனி மட்டும் கோதுமை மாவு வாங்கி சப்பாத்தி பண்ணால் டேக்ஸு கிடையாது. அப்போ யாருக்கு சலுகை? பெரும் பணக்காரர்களுக்கு சலுகை.